பிரியாணிக்கு தால்சா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து கறி போடாமல் தான் இன்றைக்கி வந்து தால்சா செஞ்சுருக்கேன். அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பச்சைக்கடலை பருப்பு வந்து ஒரு 3/4 டம்ளர் போட்டிங்க அப்படின்னா, துவரம் பருப்பு வந்து அது 1/4 டம்ளர் போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி, உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. எலும்பு போடுறீங்க அப்படின்னாக்க அது கூடயே சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. கூடுதலாக விசில் விட்டுக்கோங்க. பருப்பு நல்லா வெந்ததும் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், என்ன காய்கறி போடுறீங்களோ அதை போட்டுக்கோங்க. வாழைக்காய் போடலாம், கத்திரிக்காய் போடலாம். கத்திரிக்காய்லாம் நல்லா கொழைய வேகணும். அப்போ தான் தால்சாவுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காயெல்லாம் வெந்ததுக்கப்புறமா மாங்காய் சேர்த்துக்கோங்க. மாங்காய் போட்டால் தான் அதில் வந்து சூப்பராக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். புளிப்பு டேஸ்ட் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு சில மாங்காயில் புளிப்பு பத்தாது. அதனால் கொஞ்சமாக புளியை கரைச்சி திக்காக ஊற்றிக்கோங்க. அது 2 கொதி கொதித்ததுக்கப்புறமா தேங்காய் பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம். தேங்காவோட எதுவும் சேர்க்க தேவையில்லை. வெறும் தேங்காய் மட்டும் 2-3 ஸ்பூன் போட்டால் போதும். அதை போட்டு கலக்கி விட்டுருங்க. அவ்வளோதான் தால்சா ரெடி. கொத்தமல்லி தழை இருந்தால் தூவி விட்டுருங்க. நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறது பார்த்திங்கன்னா வெஜ் தால்சா தான். நீங்கள் வந்து இதில் மட்டன் எலும்பு சேர்த்து நீங்கள் வேக வச்சும் சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி வீடியோ பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.